வாழ்க வளமுடன். பாகிய சமூகத்தை வந்தீங்க. இன்றைய சிந்தனை, பிறர் தரும் துன்பங்களை நாம் எப்போதும் நினைவு வைத்துக் கொண்டால் நம் மனம் அமைதி அடையாது. நம்ம வாழ்க்கையில் மற்றவங்க துன்பப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, என்னென்ன வகையில் கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு அந்த கஷ்டங்களையே கொடுக்கக்கூடிய அந்த டிஸ்டர்பன்ஸையும் நினச்சிட்டே இருந்தோம்னா மனசு எப்போ அமைதிக்கு போகவே போகாது. என்ன காரணம்னா, நம்முடைய மனம் அப்படிங்கிறது எதை எடுத்துக்கிறதுனா நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் எடுத்துக்காது. பெரும்பாலும் நெகட்டிவான விஷயங்கள் தான் மனசு நிற்கும். அது நிற்க நிற்க நான் அழுத்தமாகி மேலும் மேலும் அழுத்தமாகி ஒன்று சினவயப்படுவோம் அவங்க மேலே, இல்லைன்னா கவலைப்பட்டு உட்காந்துருப்போம். அப்படி சினமும் கவலை இருக்கும்போது அங்கே மனம் அமைதி அடையாது. அப்போ சினம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது அப்படின்னா எந்த வழியும் ஈஸியாக எடுத்து முயற்சி பண்ணுவோம். ஒளிக்கு பயந்த கல் சிலையாக. அதே மாதிரி மற்றவங்களை துன்பப்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்மளை புண்படுத்துகிறாங்க அப்படின்னு நினைக்க விட நம்மளை பண்படுத்துகிறாங்க. பண்படுத்தப்பட்ட மனுஷனால தான் நல்ல வாழ்க்கை அமையும், அமைதியான வாழ்க்கை அமையும். மனுஷனை 3 வகையாக பிரிக்கலாம் அவங்க புத்திகளை. ஒன்று எருமை புத்தின்னு சொல்லலாம், இன்னொன்று கழுத புத்தின்னு சொல்லலாம், மூணாவது குதிரை புத்தின்னு சொல்லலாம். எருமை மாடு புத்தி அப்படின்னா என்னதான் என்னை மாற்றிக்க மாட்டேன், திருத்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மனதில் இருக்கிறவங்க வந்து எருமை புத்தி. அதே கழுத புத்தினா நீ எப்படி நீ குறை சொல்லலாம் அப்படின்னு திரும்பி எட்டி உதைக்கிறது, கழுத உதைக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது தவறு. அதே குதிரை புத்தின்னு சொல்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு அடி ஓங்கி அடித்தோம்னா அது முன்னோக்கி ஓடுன வழிய பின்னோக்கி செல்லாது. இப்போ நம்ம வந்து எருமாடு மாதிரியும் மெத்தனமாக இருக்கக்கூடாது, கழுத மாதிரியும் திரும்பி அவங்கள நம்ம துன்பப்படுத்த திரும்பி அவங்களை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. குதிரை மாதிரி முன்னோக்கி ஓடணும். இன்னும் நாங்கள் முன்னேறு, இன்னும் கொஞ்சம் முன்னேறு. வெற்றி சூத்திரமே இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிற ஒரு வார்த்தை தான். வாழ்க்கை முன்னேறணும், நல்லா இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா ஒரு தரப்பு இன்சல்ட் வந்து நம்ம எந்த வகையில் எடுத்துக்கக்கூடாது, இன்சல்ட்டாக எடுக்கக்கூடாது. அதாவது மனமாக இருந்துச்சுன்னா அது டிப்ரெஸுக்கு ஆளாகும். மனம் அறிவாக மாறிச்சுன்னா டிப்ரெஸுக்கு ஆளாகும். நம்முடைய மனம் அமைதியில் அறிவாக மாறுற போது அது எந்த விளைச்சலுக்கு ஆளாகும். கடலில் மேலே கப்பல் இருக்குது, கப்பலில் மக்கள் இருக்காங்க. கடல் மேலே அடிக்கக்கூடிய புயல், அதிகமான ஒரு கடல் அலைகள், கடலுடைய அந்த ஒரு சுனாமி போன்ற அந்த கடல் அலைகள், இது வந்து அந்த மக்களை பாதிக்கும், அந்த கப்பலை பாதிக்கும். ஆனால் அதே கப்பல் சப்ரிமன் சொல்லக்கூடிய அடியில் கடலுக்கு அடியில் போகக்கூடிய சப்ரிமன் எதுவும் பாதிக்காது. அது மாதிரி நம்ம தியானத்துலேயும் நம்ம தற்சோதனையிலையும் நம்ம ஆழ்ந்த மனசை அமைதி நிலைக்கு வச்சுக்கிட்டோம்னா அங்கே வந்து எந்த உழைச்சிருக்காங்க. மனமானது அகங்காரத்திலையும் ஆணவத்திலையும் உணர்ச்சிகரமாக இருக்கும்போது தான் எல்லாமே நம்ம பாதிக்கும். மனம் அமைதியிலையும் அறிவிலையும் இருக்கிற போது அது எந்த பாதிக்காது. இதுவே இந்த சின்ன வாழ்க்கை.